வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டிசினஸை பற்றி இருக்கக்கூடிய சில காமன் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். விஷுவலி இன்டியூஸ்ட் வெர்டிகோ ஆர் சூப்பர் மார்க்கெட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ நம்ம எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே நிறையா சாமான்கள் இருக்குது, ரொம்ப நிறைய ரேக்ஸு, லைட்ஸுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையை பார்க்கும்போதே சில பேர்த்துக்கு கொஞ்சம் தலை சுற்றல் வர மாதிரி இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம மூளை கண், காது, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸ்லேருந்துமே சிக்னலை ரிசீவ் பண்ணி அதை வச்சு தான் நம்மளோட பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இன்டர்பிரேட் பண்ணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப நிறைய விஷுவல் இன்புட் இருக்குது. ஸோ அதனால் ஆனால் அதே நம்ம காதோ இல்லை நம்ம ஜாயின்ஸோ அதை பெரிய அளவில் எதுவும் இன்புட் கொடுக்கறதில்ல. ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப அதிகமான விஷுவல் இன்புட் இருந்ததுன்னா அவங்களுக்கு தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு தான் நம்ம விஷுவலி இன்டியூஸ்ட் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது சரி, இல்லை ஏதோ டிராஃபிக்கில் இருக்கோம், இல்லை சில டைம்ஸ் நம்ம படம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கூட சில பேர்த்துக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்மளுக்கு இந்த தலை சுற்றல் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த நம்மளுக்கு மூளையில் யோசிக்கிறதோ இல்லை நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்மளுக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால் நார்மலாக செயல்பட முடியல அப்படின்னு. இது ஏன் நம்மளுக்கு இந்த தலை சுற்றல் இருக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம், இந்த பேலன்ஸ் சிஸ்டம் மூளையில் ஒரு பகுதியில் மட்டும் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல. இது மூளையில் பல பகுதிகளில் போய் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பிரெயின் ஃபாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்ததான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். நம்ம ஒரு ட்ரெயினில் உட்காந்துட்ருப்போம், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரெயின் மூவ் ஆகும். இல்லை ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்ருப்போம், நம்ம ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்போம், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க பஸ்ஸு மூவ் ஆகும். ஆனால் நம்ம மூவ் ஆகிறதா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ உடனே நம்ம அடுத்த ஜன்னல் திரும்பி பார்ப்போம், நம்ம நிஜமானுமே பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விஷுவல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுனால் அது என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணு வழியாக நம்ம மூளைக்கு நம்ம மூவ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் பெர்செப்ஷனை கொடுத்துரும். ஏன்னா நம்ம ஒரு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம். அப்போ நம்ம காது ரெஸ்ட்டில், உள்ளே இருக்கிற அந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் ரெஸ்ட்டில் இருக்கும், கால் அந்த ஜாயின்ஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்க போகுது. அப்போ நம்ம பிரெயின் கண்ணை மட்டும்தான் ரொம்ப நம்பும். அப்படி கண்ணை நம்பும் போது அந்த கண்ணு பெரிய அளவில் பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அது மூளைக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இமேஜை கொடுக்கும். அதனால தான் நம்ம உடனே டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா திரும்பி பார்ப்போம், இன்னொரு ஜன்னலில் நம்ம மூவ் ஆகிறோமா இல்லை பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இதுக்கு வெக்ஷன் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இந்த டிசம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம யூஸ்வலாக இப்போ எங்கேயாவது நம்ம ஏதாவது ஒரு க்ரூஸ் ஷிப்லக்கே போகிறோம்னா நம்மளுக்கு அங்கே நம்ம பிரெயின் அங்கே இருக்கிற அந்த வேவ்ஸுக்கு, அந்த தள்ளாடுறதுக்கு அந்த மூவ்மெண்ட்டுக்கு கிராஜுவலாக கொஞ்சம் நேரத்தில் அடாப்ட் ஆகும். இது நார்மலாக நம்ம திருப்பி நிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது திருப்பி நம்ம நிலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி பழையபடி நார்மல் ஆகணும். பட் சில நேரங்களில் அது ஆகாது. ஸோ அதனால் என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஜேர்னியில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியே நம்ம ஒரு ஷிப்பில் போயிருந்தோம்னா அது அப்படியே ஒரு நம்மளுக்கு தள்ளாடுற மாதிரியே இருக்கலாம். இல்லை ட்ரெயினில் போயிட்டு வந்திருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ட்ரெயினில் போன அந்த ஒரு மோஷன் ஃபீலிங் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கலாம். இது மோஸ்ட் ஆஃபன் பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அதிகபட்சம் மோஸ்ட்லி சரியாயிடும். அதையை தாண்டி இருக்கும் போது தான் இது நம்ம ஒரு ப்ராப்ளமாக நம்ம அதையே ட்ரீட் பண்ண வேண்டியது வரும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். என்னென்னா, நம்ம யூஸ்வலாக அப்படி குனிஞ்சிட்டு வேகமாக சுற்றிட்டு அப்புறம் திடீர்னு நம்மளை கண்ணை திறந்து நிற்க சொல்லுவாங்க. நம்மளால் நிற்க முடியாது. அது ஏன் அப்படி நிற்க முடியாமல் போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்படி வேகமாக சுற்றும் போது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த உள்காதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வேகமாக சுற்றிட்டு நம்ம திடீர்னு நிற்கும் போது நம்ம ஸ்டெடியாக நிற்கிற மாதிரி நம்மளுக்கு கண்ணு ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் அந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிடு இன்னுமே ஒரு மோஷனில் இருக்கும். அதனால தான் நம்மளால் அகெயின் கண்ணுக்கும் அந்த காதுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ்மேட்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் தான் நம்மளுக்கு ஸ்டெடியாக இருக்க முடியாமல் அந்த மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது.
பட் யூஸ்வலாக அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே அது நார்மலாகவே சப்சைட் ஆகிடும். ஓகே, இது இல்லாமல் இன்னொரு காமனாக கேட்குற கொஸ்டின், டீஹைட்ரேஷன்னால் நம்மளுக்கு தலை சுற்றல் வருமா? எஸ், நம்மளுக்கு ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்தாலும் கூட வெயில் காலங்களில் தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 liters ஆஃப் வாட்டர் நம்ம குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதுவே வந்து பல நேரங்கள் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய தலை சுற்றலெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்.